சரவணன். ஹாய் செந்தில். சரவணன், நீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கா? ஒண்ணும் இல்ல. ஆமா, அமெரிக்கால இருந்து எப்போ வந்தீங்க? எப்போ லேண்ட் ஆனீங்க? இங்க எப்படி? ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தா. வர்ற வழியில பார்த்தா தடி பசங்க ஆம்பளைங்களை விட்டுட்டு பொம்பளைங்களை தோத்துட்டு இருந்தாங்க. எப்படி விட்டுட்டு வருது? அதான் 4 காய்ச்சி காய்ச்சினேன். ஆமா, எப்படி நீங்க அப்படியே சூப்பரா ட்ரிம்மா இருக்கீங்க? செந்தில், நான் குண்டானா நல்லா இருக்காது, நீ இழைச்சா நல்லா இருக்காது. முத்து, யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? முத்து நல்லா பயந்துருவாங்களா? அவனும் என்ன மாதிரி உன்ன மாதிரி ஒரு வேலை கறந்தாண்டா. வா முத்து. இதாண்டா முத்து. அவர் நம்மள மாதிரி இல்ல, அவர் ரூட்டே தனி. அம்மா பூஜையில உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சியா? ஆர்த்தி எடுக்கும்போது ஜமீன்தார் வந்து நிக்கல, நமக்கு திட்டு கிடைக்கிறது மட்டும் இல்ல, பிறந்த நாள் துட்டும் கிடைக்காது. போய் ஜமீன்தாரை எழுப்பியா? என்ன ரதி தேவி புதுசா பேசிக்கிட்டு இருக்க? முத்து தவிர ஜமீன்தாரை வேற யாராவது எழுப்ப முடியுமா? அது இல்லாம ஜமீன்தார் எந்திரிக்கும் போது முத்து முகத்துல தான் முழிக்கணும்னு அம்மாவோட கட்டளை. இது உனக்கு தெரியாது? அது தெரியா? இன்னைக்கு சாதாரண நாளா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு ஜமீன்தாரோட பிறந்த நாள், அவருக்கு தான் பூஜை நடக்குது. அவர் வரலன்னா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்றது? முத்து வரலையே. எங்கயா முத்து? ஜமீன்தாருக்கு பிறந்த நாள்னா முத வேலையா முத்து எங்க போவாரு? ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. ரெண்டே மாசனே வெளியே வந்துருவேன். உங்களுக்காக மின்னுக்கு வந்து நிப்பனே, கண்டிப்பா மின்னுக்கு நிப்பனே, பாருங்களேன்.
Bila Cap cari di sini. சாகிற வரைக்கும் உள்ளே இருக்கணும். உங்கள் நல்ல நேரம் சீக்கிரமாக வெளியாகிறீங்க. ரீசெண்டாக 40 பேர் என்கவுண்டர். அதில் 30 பேருக்கு மேலே தமிழங்க தான். தமிழர்னால கெட்டவன் ஆயிடுச்சு. இந்த போலீஸ் சட்டை போட்டு கூட என்னையும் சில டைம் நம்பாமல் தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வெளியே போய் ஆரம்பிச்சிடாதீங்க. திருப்பி எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான். மகிழ்ச்சி. இல்லை, அந்த 43 காரங்க உங்களை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. ஏய் அமீர், நீ வந்துட்டானே, மாஷால்லா. உன்னை ஒரே தடவை கட்டி பிடிச்சுக்குவானா? வாட கண்ணா வாட. நீ வந்துட்டா, அது போதும், வந்துட்டா. ஏய் சம்பத், ரவி, என்ன அப்படியே அவளியா போச்சு? கதக்குறீங்கப்பா. குட் குட் குட். எல்லாம் உங்களால் தானே, உங்களால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாம் நம்ம பசங்கண்ணா, நல்ல பசங்க. குட் குட். இவரு வாத்தியார் நம்ம ஸ்கூல்ல. வணக்கம் சார். உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. நல்லா இருக்கீங்களாண்ணே? எப்படி இருக்க? ஆசம்ண்ணே. இந்த ஊரே நம்ம கண்ட்ரோல் தான். மாப்பிள தம்பிய ஒரு ரியல் எஸ்டேட் ஜாம்பவான செட்டில் ஆக்கிடலாம். என்ன மாப்பிள? சரிங்க மாமா. தங்கம், சனி பயிற்சி பலன்ல உனக்கு நேரமே சரியில்லைன்ட்டான். உனக்கு பெரிய ஆபத்து வரப்போதான் புதுசா ஒருத்தர் ரூபத்துல. எவன் வர போறா புதுசா? யார் காளி? யாருப்பா காளி? யாரு காளி? காளி யாருப்பா? காளி 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 யாரா அது? காளி யாருப்பா கேக்குறீங்களா? காளி? டேய், நான் தான்டா காளி. தேவா. தம்பி, இந்த பெட்டியை பார்த்துக்கோ. கடலை உச்சி வை, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, வேர்க்கலையை உரிச்சு வைக்கணுமா? நானும் என்ட்ரி போடுதான். மேன்ஸ் ஆப்ஷன் பெஸ்ட் சூப்பர்வைசர், யூ நோ. வசதியாக போச்சு. கடலையை உரிச்சு பொரிச்சு கொஞ்சம் காரமெல்லாம் போட்டு வை, நான் வேலையோட வந்துடுறேன். ஹலோ, ரெக்கமெண்டேஷன் தான். அதுக்குன்னு ஒரு ரெசியூம் கூட இல்லாமல் இன்டர்வியூ வருவீங்களா? வந்திருக்குமா? வந்துச்சு. அதுக்கு எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. திருப்பி வரணுமா? என்ன மிரட்டுறீங்களா? அடாடாடாடாடா சார், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். டே அண்ட் நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹலோ, ஹியர் வி ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். நல்ல பொம்மை இல்லை? உப்புக்கார ஜோப்புல இல்ல நெசு பக்கம் வந்தீங்கடா.
பொரி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கி தரேன். ரூம் ஒளியை காட்டு அப்படியே பொடியை தூக்கிட்டு வந்துடு. ஓகே அப்பாயின்மெண்ட் லெட்டர். தேங்க்யூ ஆஃபீஸ். தேங்க்யூ சார். ஏய் கங்க்ராச்சுலேஷன். வேலை கிடைச்சாச்சு. உங்க வருகைக்கு வாழ்த்துக்க நன்றி. நீங்களாம் கிளம்பலாம். கிளம்பலாம். போங்கப்பா. கிளம்புங்க ஐயா. நம்ம பயணத்தை இறுதியை தொடங்கலாமா? என்னடா பண்ற? பேச்சிலே வேகம் நடையிலே வேகம். என்னடா சொல்லி? சும்மா நீ பாரு. சீனியரை பத்தி புகழ்ந்து பாடுறேன்னா சும்மா நசர் நசர் நசர். எங்கடா நம்ம செகண்ட் இயர் கணக்குயில் அண்ணாங்க இருக்கணும். வந்திருக்கிற சொல்லான்களுக்கு சீனியர் பத்தி எப்படி புகழ்ந்து பாடணும்னு ஒரு காட்டு. அப்புறம் சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எஸ் ப்ரொசீட். இல்ல இந்த அளவுக்கு சீனை போட்டு வாங்குறதுக்கு இது என்ன கவர்மெண்ட் ஜாப்பா? ஏன்னா இங்க படிக்கிறது பூரா வாடகை கூட்டங்க. இது கேட்ட 2 நாள் தாக்குறதே பெரிய விஷயம். அடி எப்படி? தம்பி பேர் என்ன? சிட்டு. சிட்டு ரொம்ப வருஷமா காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்த. ஒரு சின்ன ஆட்டத்துக்காக இங்கே வந்திருக்கேன். காட்டில் சிங்கம் புலி யானை எல்லாம் அசால்ட்டாக டீல் பண்ணிட்டேன். இது வானர கூட்டம் தானே, பார்த்துக்கலாம். காட்டுக்குள்ளே இத்தனை வருஷமா எதுக்கு இருந்தீங்க? அது ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன் சிட்டு. அதான் தலைமறைவா இருந்தேன். தலைமறைவா? இப்போ என்ன இடத்துக்கு இங்கே வந்தீங்க? பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. டாக்டர், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. சென்டர் சனா, ஐட்டம் ஃப்ளவர்ஸ், மெசேஜ் மிஸ் யூ. அது அப்படி வை. ப்ராசஸ் ரன் பண்ணு. குட். இப்படிதான் வேணுண்டி உனக்கு. குழந்தை வயிற்றுல இருக்கும்போது உதைக்கிற மாதிரி இவன் இப்பவே இந்த உதைக்கிறானே. கம்ப்ளீட் ஆனா என்ன பாடுபடுத்துவானோ. Up. Walk. Yes. Yeah. No. தூக்கு. காஃபி. தேங்க்யூ ஆட்டோ. அலுமினி குண்டா அப்படியே அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காஃபி. கிரேட் 2க்கு காஃபி கிடையாது, தண்ணி மட்டும்தான். டேய் ஈயட்டப்பா. அப்ப கிரேட் 3க்கு? சாரி, செல்ஃப் சர்வீஸ். இந்த லேப்ல மனுஷங்களுக்கு மரியாதை இல்ல. Up. Walk. Come on. Yes. Yes, walk. எந்த மாதிரி வேலை? Yeah. That's it. Yes.
டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் பண்ணுறேன், கனெக்ஷன் வெரிஃபை பண்ணிக்கோ. என்பது எனது வழி, வான் போன்றது எனது வெளி, நான் நாடைய ஞான ஒளி. நீ கொண்டது உடல் வடிவம், நான் கொண்டது பொருள் வடிவம். நீ கண்டது ஒரு பிறவி, நான் காண்பது பல பிறவி.